ஹலோ, வெல்கம் டு துளசிமாலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் கோலா, அதாவது கோழி கோலா. அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையானது வந்து சிக்கன் வாங்கிக்கோங்க. சிக்கன் வாங்கி நல்லா கழுவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு உப்பு எல்லாம் போட்டு சிக்கனை நல்லா வேக வச்சுக்கிறணும். வேக வச்சுக்கிட்டு சிக்கன்ல இருக்கிற அந்த ஃப்ளெஷ்ஷை ஃபுல்லா எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா உதிரியா பிச்சு நல்லா வச்சுக்கிறணும். அதோட கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி சேர்த்துக்கிறணும். கொஞ்சம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் பொரிக்கடலை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்சியில போட்டு எடுத்து வச்சுக்கிறணும். நல்லா மிக்சியில போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதை வந்து நல்லா அழகா இந்த மாதிரி நமக்கு தேவையான சைஸ்ல இந்த மாதிரி நல்லா உருண்டைகளா இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிறணும். அப்புறம் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல வந்து ஒரு கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் வந்து கரைச்சிக்கிறணும். அதுல கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் கரைச்சிக்கிறணும். இன்னொரு இதுல பிரெட்டு, பிரெட் அல்லது ரஸ்க்கு ஏதாவது மிக்சியில போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்ல வச்சுக்கிறணும். இப்ப நம்ம இந்த சிக்கனை வந்து நல்லா கோலா உருண்டை மாதிரி நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கிறணும். நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல கூட நல்லா உருட்டிக்கலாம். உருட்டிக்கிட்டு இந்த கார்ன்ஃபிளவர்ல ஒரு டிப் பண்ணிடணும். கார்ன்ஃபிளவர்ல டிப் பண்ணிட்டு அப்படியே அதுக்கடுத்து அந்த பிரெட் கிரம்ஸ்லையும் ஒரு பரட்டிடணும். பிரெட் கிரம்ஸ்லையும் ஒரு பரட்டி அப்புறம் அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் அந்த எண்ணெயில போடணும். இது வந்து டீப் ஃப்ரை தாங்க. இது டீப் ஃப்ரை பண்ணாதான் நல்லா இருக்கும். ஆமா, இது வந்து இப்ப எண்ணெயில போட்டு இந்த மாதிரி எல்லா கோலா உருண்டையவும் கொஞ்சம் கார்ன்ஃபிளவர்லையும் கொஞ்சம் இந்த பிரெட் இதுலையும் பிரெட் கிரம்ஸ்லையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எண்ணெய் சட்டியில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. ஃப்ரை பண்ணிட்டாவே நமக்கு இந்த சிக்கன் கோலா ரெடி ஆயிரும். சின்ன பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா அந்த பிரெட் கிரம்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, சிக்கன் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே முட்டையில இருந்து கோழி வந்ததா அல்லது கோழியில இருந்து முட்டை வந்ததான்னு கூட எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்கல்ல. ஆமாங்க, இது வந்து டைனோசர் ரெக்ஸ் அப்படின்ற ஒரு மிருகத்துல இருந்து தாங்க அந்த சிக்கன் உருவாச்சான். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமா, இப்ப நம்ம எல்லா உருண்டையவும் ஒன்னொன்னா எடுத்து அதுல ஒரு அட் அ டைம்ல ஒரு 5-6 உருண்டை போடலாம். ஆமா, 5-6 உருண்டை போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஆமா, இப்ப நான் வந்து ஒரு 5-6 உருண்டை போட்டுட்டேன். 5-6 உருண்டை போதுமானது. அதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். நல்லா நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணும்போதே வந்து நல்லா ஃப்ரை ஆயிரும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணும்போதே நல்லா அந்த மாதிரி நல்ல நல்ல மெரூன் கலர்ல நல்லா எல்லா உருண்டையுமே நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனாதான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அந்த முறுமுறுன்னு இருக்கிறது, அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கிறது வந்து நம்ம ஃப்ரை ஆக்குறதுல தான் இருக்கு, நம்ம ஃப்ரை பண்றதுல தான் இருக்கு. ஆமா, சிக்கன் பத்தி இன்னொன்னு ஒரு சுவாரஸ்யமான தகவல். சிக்கன் வந்து கனவு காணுமாங்க. எல்லா கோழியுமே வந்து கலர் கலரா கனவு காணுமா. வண்ணக்கனவுகள் வந்து அதுக்கு வருமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க. சிக்கன் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அளவோட தான் சாப்பிடணும். இப்ப நமக்கு சிக்கன் கோலா ரெடி ஆயிட்டு இருக்கு. இது வெந்த சிக்கன் தான், அதனால நல்லா சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஏற்கனவே வேக வச்சதுதான், அதனால ரொம்ப நேரம் அந்த வேகணும், இந்த கோலா வேகணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் கிடையாது. நல்லா இது ஃப்ரை ஆன உடனே எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். சூடா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா அதை விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ள எலும்பு எதுவுமே இருக்காது. நல்லா ஃப்ரீயா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன்ல நிறைய வகைகள் இருந்தாலும் அந்த சில்கி சிக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்கன் இருக்காங்க, அதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்குமா. அது அந்த கோழியோட அந்த சிக்கனோட இறைச்சி தான் வந்து உலகத்திலே வந்து ரொம்ப டேஸ்டியான சிக்கன் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த சில்கி சிக்கன் தானா. அது ரொம்ப டேஸ்டா இருக்குமா அந்த சில்கி சிக்கன் ஃபிளஷ். எஸ், அதையும் நம்ம முடிச்சா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ், நமக்கு இப்ப இந்த சிக்கன் கோலா ரெடி ஆயிடுச்சு.
எஸ், சிக்கன் கோலா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கோலா ரெடி ஆயிடுச்சு. எஸ், இப்போ நம்ம பரிமாற போறோம். எஸ், சிக்கன் கோலா ரெடி. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஆமா, நல்லதே சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம், சந்தோஷமா இருப்போம். தேங்க்யூ.